हेलो सर। हेलो सर, From अस्सलाम वालेकुम। Waalaikum Salam, good evening. சொல்லுங்க ஃப்ரம் எங்க? ஃப்ரம் கொலம்போ. நான் கரண்ட்லி லிவிங் இன் கட்டார். வருங்க. உண்மையிலேயே நான் பெட்ச் 8ல நான் ஜாயின் ஆகினேன். ம்ஹ்ம். எனக்கு உண்மையிலே வேலை இருந்துச்சு, ரெக்கார்டிங் கொடுக்குறதால ரெக்கார்டிங்கை பார்த்து படிக்கலான்னு ஒரு நம்பிக்கையில தான் இந்த கிளாஸ்க்கு ம். வந்தேன். அப்போ ம். ஸ்டார்டிங் இன்ட்ரடக்ஷன் கிளாஸில் ஹாஃப் மட்டும் ஜாயின் ஆயிருந்தேன். அதுக்கப்புறம் ரெக்கார்டிங் கிடைக்கின்ற ஒரு நம்பிக்கையில் வந்தேன். ஆனால் உண்மையிலேயே ம்ஹ்ம். ரெக்கார்டிங்கை பார்க்கும்போது ஒன்றுமே எனக்கு விளங்கலை. அதனால் அது 2-3 ரெக்கார்டிங் பண்ணுறாங்க, அப்படி ஃபுல்லாக கிளாஸை அப்படி ஃபுல் பேமெண்ட் பண்ணினேன். பெட்ச் 8ல அதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கு பிறகு நான் ஃபுல்லாக ஒர்க்கில் இருந்ததால் 14ல வந்து கிடைச்சிச்சு சான்ஸ். நான் நினைச்சேன் உண்மையிலே லைவ் கிளாஸில் இதை நல்லா படிக்கணும்னு சொல்லி. எனக்கு மெயின் நோக்கம் இதை ஃபுல் ஆஃப் நாலேஜ் எடுக்கணும். ம். அதுக்குரிய உண்மையிலே சான்ஸ் கிடைச்சிது. 2 கிளாஸ் மிஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அதுவும் நான் சில வெக்கேஷன் போகிற டைமில் டைம் இல்லாட்டி அதுவும் மிஸ் ஆகிருக்காரு. அப்படி ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் எடுத்து நான் இதில் லைவ் கிளாஸில் அந்த நாலேஜ் எடுத்துக்கொள்றதுக்காண்டி நான் படித்தேன். அது எனக்கு வேலை பளு காரணமாக உண்மையிலே அந்த ப்ராக்டிஸ் அதெல்லாம் பெண்டிங் இருக்கு. கண்டிப்பாக நான் எல்லாம் செய்வேன். இப்போ நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன்னு சொன்னா சார், உண்மையிலே இந்த இதுக்கு முதல்ல ஃபீட்பேக் தந்தாங்க, சில பேசினாங்க இதுக்கு பிறகு போய் படிக்கணும் அப்படி இப்படி. அதுக்கு சின்ன ஒரு உதாரணம் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ம்ஹ்ம். உண்மையிலே நான் ஆக்சுவலாக 0லேருந்து படித்ததால நான் என்ன ஃபீல் பண்ணதுக்காண்டி சொல்கிறேன். ம். ஹலோ, ஆமாம் சொல்லுங்க. ஆமாம் கேட்குது. என்னடா உதாரணமாக ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஒருத்தர் ஒரு டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கொண்டா ஒரு டிரைவிங் கிளாஸ் போய் ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டு டெஸ்ட்டில் பாஸ் ஆகி டிரைவிங் லைசன்ஸ் எடுத்தாருண்டா அவர் திரும்ப லைஃப்பில் இன்னொரு டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு போய் படித்து டிரைவிங் லைசன்ஸ் எடுக்க மாட்டார். அது லைஃப்ல ஃபுல்லாக ரினூவ் பண்ணுற மட்டும்தான். அது மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த உங்கள்கிட்ட படித்த பிறகு இந்த கிளாஸ் இதுக்கு பிறகு போய் படிக்க வேண்டிய எந்த தேவையும் இல்லை. எனக்கு 100% ஷூராக சொல்கிறேன். இதை சரியாக ப்ராக்டிக்கல் செஞ்சு இதை ஃபியூச்சர் சரியாக இதில் தரமாக என்ன மனுஷன்னா வேறு எங்கேயும் படிக்க தேவையில்ல. ஃபுல் ஆஃப் நாலேஜ் உண்மையிலே இதில் சக்ஸஸ் ஆகலாம், நிறைய ஏர்ன் பண்ணலாம்ன்ற ஒரு ஃபுல் நம்பிக்கை இதில் வந்துட்டு. அதுக்கு மெயின் காரணம் சார், நீங்கள் படித்து கொடுத்த அந்த முறைகள், நீங்கள் கொடுத்த அந்த நாலேஜ் ஃபுல்லாக இருக்குது. நிறைய இப்போ தான் ட்ரைனிங் பண்ணி கொண்டிருக்கேன் சார், ப்ராக்டிஸ் செய்கிறேன். உண்மையிலே நிறைய பிரயோஜனமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப தேங்க்ஸ் பண்ணோம் உங்களுக்கு. இன்னும் நிறைய பேர் இதனால பிரயோஜனம் அடையான்னு சொல்லி நான் வேண்டிக் கொள்றேன். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். அடுத்து முக்கியமான விஷயம் என்னன்னா, சில இப்போ நான் 2-3 நாள் தான் இந்த ட்ரைனிங் செஞ்சிறேன். அதில் சில டவுட்டுகள் அது இதெல்லாம் நிறைய வருது. அதை எப்படி சால்வ் பண்ணி கொள்றேன்றது தான் இந்த முன்னாடி ஒருத்தர் பேசினேன். ஒரு சப்போர்ட் ஒன்று வேணும்னு சொல்லி. அப்படி இருந்தால் மிச்சம் நல்ல நான் என்னுடைய கருத்தை சொல்றேன். கட்டாயம் சஜஷன்ஸ் வரவேற்கப்படுது. நான் கட்டாயம் அதுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு பண்ணுறேன். ஓகே, நான் ஷூராக வந்துட்டு என்ன மாதிரி செய்யலாம் அப்படிங்கிறத மூவ் பண்ணுறேன் டீமோட பேசிட்டு. ஸ்டில் என்ன நம்பர் கொடுத்து சம்டைம் நான் ஆன்சர் பண்ண கிடைக்காது சில எங்களோட மொபைல் ஃபோன்ஸ். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஆன்சர் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் வர கால்ஸ். ஏண்டா நீங்கள் மட்டும் இல்லை, இத்தனை 17 கண்டிப்பா 8 பெட்ச் வரைக்கும் வைக்கிறதால எல்லாருமே கால் 4 to 6 வரைக்கும் எனக்கு இன்றைக்கு கூட ஒரு 13 காலுக்கு மேலே பேசியிருப்பேன். அது ஒருத்தர் பேச தொடங்கினா 10 மினிட்ஸ்க்கு மேலே போகுது எனக்கு பேச கொள்ள. வேணாம் வைங்க அப்படின்னு கூட எனக்கு சொல்லிக்கொள்ள இல்லாது. கட்டாயமாக அவங்க டவுட்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிக்கொள்ளலாம் வேணும். ஸோ அதனால் அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பிஸி ஷெடியூல்னால தான் சிலவங்கட ஃபோன் வந்து ஆன்சர் பண்ணால் போயிருக்கேன். பட் ஐ ஹோப் நான் அதுக்கு வழிகள் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் த ஃபீட்பேக். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக இந்த கட்டாயம் அந்த டெடிகேஷன் வேணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், டெடிகேஷன் டு லேர்ன் அப்படின்னு சொல்லி. அந்த டெடிகேஷன் இதுதான். ஒரு லைவ் கிளாஸ் கூட நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த கண்டினியூஸாக அந்த எந்த அளவுக்கு அது செயின் மாதிரி போகுது அப்படிங்கிறது விளங்கும். அண்ட் ஆல்சோ இந்த உங்களுக்குமே வந்து ஒரு விருப்பம் கொண்டு வரும் லைவ் கிளாஸஸில் ஜாயின் பண்ண தான். அடுத்தது இன்னும் ஒன்று தான், இது மாதிரி தான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு மார்க்கெட்டோட விருப்பம் வரும். பிகாஸ் நீங்கள் போடுற லைன் அந்த மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணும். உங்களோட ரெஸ்பெக்ட் பண்ண உங்களுக்கு வரல எவ்வளோ ரெஸ்பெக்ட் கொண்டு வரும், அல்லது உங்களுக்கு அந்த பர்சன்ல எவ்வளோ ஒரு மதிப்பு வரும். அதே மாதிரி தான் நீங்கள் போடுற லைனை மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணும். அந்த மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணும்போதே உங்களுக்கு மார்க்கெட்டில் ஒரு விருப்பம் கொண்டு வரும். ஸோ கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எதை சொல்றது, ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ப்ராக்டிஸில் பண்ணுங்க. தொடர்ந்து நீங்கள் இந்த ஃபீல்டில் இந்த ஒரு இண்டஸ்ட்ரியில் இருப்பீங்க. இன்ஷா அல்லாஹ். தேங்க்யூ சார்.